அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயி அம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடர் ரவியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நாம ஏப்ரல் மாத ராசி பலன்களை பத்தி பார்க்க போறோம். வருகின்ற ஏப்ரல் மாதத்துல கடக ராசிக்கு என்னெல்லாம் நன்மைகளை தரப்போகுது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, கிரக நிலைகளை பார்த்துட்டு வந்துடலாம். 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. மாதத்தின் முற்பகுதியில சந்திர பகவான் 6ல இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல சனி பகவானோட சேர்ந்த செவ்வாய் இருக்கு. 9ஆம் இடத்துல சூரியன், ராகு, புதன், சுக்கிரன் 4 கிரகங்களும் 9ஆம் இடத்துல இருக்கு. 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கு. தொழில் எப்படி இருக்கும் கடகராசினருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறாரு. இது ஒரு நல்ல நிலைதான் அப்படின்னாலும் கூட, அஷ்டமஸ்தானத்துல தொழில் ஸ்தானாதிபதி, அதாவது 5க்கும் 10க்குமான அதிபதி செவ்வாய் பகவான் அஷ்டமத்துல சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறது நல்ல விஷயம் இல்ல. அங்கிருந்து சனி பகவானுடைய 3ஆம் பார்வையால 10ஆம் இடத்தை பாக்குறாங்க. அப்ப தொழில்ல தடங்கள், தாமதங்கள், சிறு பிரச்சனைகள், சின்ன சின்ன வம்புகள், வழக்குகள் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமா இந்த மாசம் இருக்கும். தொழில்ல கவனம் கண்டிப்பா கடகராசிக்காரர்களுக்கு தொழில், வேலை, தான் பணிபுரியும் இடங்கள் இதுல எல்லாத்துலயுமே கவனம் கண்டிப்பாக இந்த மாசம் தேவை. 10ஆம் இடத்து அதிபதி 24ஆம் தேதி பிறகு 9ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ தொழில் 24க்கு பிறகு நல்ல நிலைக்கு போகும். இந்த மாதம் தொழில்ல கவனம் கண்டிப்பாக கடகராசினருக்கு தேவை. தொழில்ல கவனம் சிதறும் பொழுது கண்டிப்பா பிரச்சனை ஏற்படுத்தி கொடுத்துற காலகட்டமா தான் இது இருக்கு கடகராசினருக்கு. குடும்ப சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் கடகராசிக்காரனுக்கு பார்த்தோம்னா, 2ஆம் இடத்து அதிபதி 9ல பாகிஸ்தானத்துல அமர்ந்திருந்தாலும் கூட அங்கு ராகு பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால கிரகண தோஷத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். சூரிய பகவான் கிரகண தோஷத்துல இருக்கிறது குடும்பத்துக்கு நல்ல விஷயமா அப்படின்னா, மனக்குழப்பங்களையும் சஞ்சலங்களையும் அதிகமா தரக்கூடிய காலகட்டமா இருக்கும். குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் தன்னுடைய மனக்கவலைகளையும் குழப்பத்தையும் அதிகமா தந்துகிட்டே இருக்கும் கடகராசினருக்கு. அதனால ஏப்ரல் 14ஆம் தேதி வரலும் கடகராசிக்காரர்கள் குடும்ப நிலைகளில் கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஏப்ரல் 14க்கு பிறகு ஓரளவுக்கு சிறப்பாவே இருக்கும். ஏன்னா இங்க வந்தோன்னே உச்சநிலையை அடைவாரு. உச்சநிலையை அடையும் பொழுது சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். கடகராசினருக்கு தன் சுகம் எப்படி இருக்கும், தன் சுகம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சுகத்துக்கான அதிபதியான 4ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. உச்சமாகி இருக்கிறார். சுக்கிர பகவான் உச்சமாகி இருக்கிறாரு. அவரே லாபாதிபதியாகவும் அவரே வருவார். சுக்கிரன் உச்சமாகி இருக்கிறது நல்ல விஷயமா அப்படின்னா கண்டிப்பா நல்ல விஷயம் தான். தன் சுகம் சார்ந்த விஷயங்கள்ல பெரிய அளவுல கெடுபலன் இல்ல. தன்னுடைய சுகம் நல்லாவே இருக்கும். அதே போல ஓரளவிற்கு எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கக்கூடிய காலமாகவும் இது இருக்கும். அதனால தன்னுடைய சுகம் எந்த வகையிலும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் குறைவில்லாம தான் இருக்கும். அந்த வகையில சுகஸ்தானம் நல்ல ஒரு திருப்தியாக இருக்கு இந்த மாசம். இல்லத்தரசிகளுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 7ஆம் இடத்து அதிபதி 8ல செவ்வாய் பகவானோட இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்காது. கொஞ்சம் குடும்பத்துல மனக்கசப்புகளை கண்டிப்பா கொடுக்கக்கூடிய காலமாவே இது இருக்கும். கணவன் மனைவி, மனைவி கணவன் இவர்கள் இருவருக்கும் சின்ன சின்ன சண்டைகளும் சச்சரவுகளுமாக ஓடக்கூடிய காலகட்டமா இருக்கும். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இந்த மாதம் இவங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லிடலாம். இவர்கள் எதிர்பார்த்த பொருள் இந்த மாசம் கிடைக்குமா, குடும்பத்துல அமையுமா அப்படின்னா, சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவங்க நினைச்ச காரியம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்திற்கான முக்கிய தேவைகளை நிறைவேற்றிக்கக்கூடிய காலகட்டமா இது அமைஞ்சிரும். இப்ப 5ஆம் இடத்து அதிபதியும் 8லயே இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு இந்த மாதம் அவ்வளவு சிறப்பு இல்ல. கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பெரிய சிறப்புன்னு சொல்ற அளவுக்கு இல்ல. குழந்தைகள் எல்லாருக்குமே கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். இதை தாண்டி கொஞ்சம் உங்களுடைய நிலவரங்களை சரி பண்ணிக்காங்க, நிலைகளை சரி பண்ணிக்காங்க. உடல் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 6ஆம் இடத்துல மாதத்தின் முற்பகுதியில சந்திரன் இருக்கிறதும், 6ஆம் இடத்து அதிபதி 10ல இருக்கிறாரு. சனி பகவானுடைய பார்வையில கூடவே செவ்வாய் பகவானோட சேர்ந்து பார்க்கறதுனால உடல் நிலையிலுமே இந்த மாதம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கும். வண்டி வாகனங்கள்ல போகும் பொழுது கண்டிப்பா பார்த்து போகணும். ஏன்னா 3ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறதுனால சிறு தூர பயணங்கள் போனாலும் சரி, வெளிப்பயணங்கள் எங்க போனாலும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது கண்டிப்பா பார்த்து போறது நல்ல விஷயமா இருக்கும். அதே போல மாதத்தின் முற்பகுதியில சந்திர பகவான் 6ல இருக்கிறாரு. அடுத்தடுத்து அவர் போகக்கூடிய இடங்கள் கூட 8ஆம் இடம் வரையிலுமே சரியான விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லலாம். 6ல இருந்து ரோகஸ்தானத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு போவாரு. அடுத்து 8ஆம் இடங்கிற அஷ்டமஸ்தானத்துக்கு போவாரு. அதனால உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் கண்டிப்பா கவனம் எடுத்து இருந்துக்கிறது இந்த காலகட்டங்கள் கடகராசினருக்கு சிறப்பா இருக்கும்.
இப்ப இருக்கிற கிரக அமைப்புகளையும், உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய கிரக அமைப்புகளையும், உங்களுடைய தசா புக்திகள், அதாவது உங்களுக்கு யோகர்களுடைய தசை நடக்குதா? அவயோகிகளுடைய தசை நடக்குதான்னு பாருங்க. யோகர்களுடைய தசை நடந்ததுன்னா, கண்டிப்பா நாம சொன்ன விஷயங்கள்ல சில மாற்றங்கள் இருக்கும். நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய காலமாகவே இருக்கும். அவயோகிகளுடைய தசா புக்திகள் நடக்குது அப்படின்னா, கொஞ்சம் பார்த்து உஷாரா நடந்துக்கிறது தான் இந்த மாதம் கடக ராசியினருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.